ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும். என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். அந்த பயம் இருக்கணும் தம்பி. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொல்ல? ஏதாவது சொல்லிட பாரு. சி படா, ஏற்கனவே பேசின பேச்சு தான் உங்க அப்பா உள்ள இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் வாயை அடக்கி பேசுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க உனக்கும் அதே நிலைமை தான் வரும். உனக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் எத்தனை சொல்றது? சிங்கமால உங்களுக்கு ஒருத்தரோட பர்சனை பத்தி பேசுறது. இப்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கும் ஒரு சர்ச்சை சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதுடன் சட்டசபைக்கு வந்தால் உன்னுடைய எலும்பை உடைத்து விடுவேன் என்று பேசியதாக கூறப்படும் வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட பிறகு போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் போது அங்கு காத்திருந்த பத்திரிகையாளர்களிடம் என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க, என்ன அடிக்கிறாங்க என்று அவர் கூறியதாக பரவி வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருது. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் மேலும் ஒரு புதிய திருப்பமாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மகன் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கருத்துக்கள் தற்போது இணையத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சந்திப்பில் உங்களுக்கு தான் உங்கள் பையன் உங்கள் கூட இல்லை, ஆனால் எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் தொகுதி மக்களுக்காகவும் நிறையா பாடுபட்டிருக்காரு, எங்களுக்காக அவர் திரும்ப வேண்டும் என்று பேசியதாக கூறப்படும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்று வைரலாகி வருது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. அதே நேரத்தில் டிவிகே ஆதரவாளர்கள் மற்றும் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் இந்த விவகாரம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மூலம் தொடர்ந்து பகிர்ந்து வராங்க. ஒருபுறம் மார்க்கண்டேயனுக்கு ஆதரவாகவும் மறுபுறம் கடுமையான விமர்சனங்களுடனும் பதிவு வெளியாகி வருவதால் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் மார்க்கண்டேயனின் மகன் சிஎம் ஜோசப் விஜய் குடும்பத்தை பற்றி பேசியதாக கூறப்படும் கருத்துக்களும் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதற்கு பதிலடியாக பல டிவிகே ஆதரவாளர்களும் சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்களும் வீடியோக்களை வெளியிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வராங்க. அந்த வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருது. மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்க தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் சுமதி உத்தரவு. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியில என்ன துப்பாக்கி முனையில போலீசாரெல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முதலமைச்சரே எலும்பு உடப்பேன்னு சொன்னவர் போலீஸ்காரங்கள்ட்ட போய் என்னென்ன பேசினாரோ அவர் பையன் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. எங்க அப்பா எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த அம்மா என்ன பேசுனே தெரியல, ஏதோ ஒரு பழமொழி சொல்ல வருது, ஆனா அது எனக்கு வேற மாதிரி காதல் விழுது, என்னன்னு தெரியல. காணாத கண்டவன் அவுப்பானா முடிவானான்னு ஒரு பழமொழி உண்டு. அப்புறம் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போய் எம்பி கனிமொழி அவர்கள் அவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அவர் நல்ல நலமுடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் போட்டிருப்பேன். அடுத்த நியூஸ் என்னன்னா, ஜனநாயகன் படம் நாளன்னைக்கு, அதாவது ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாடு ஃபுல்லா டிக்கெட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சிங்கப்பூர்ல இன்னும் ஓபன் பண்ணல. 2 நாளா சர்ச் பண்ணி பாக்குறேன், ஒன்னும் ஓபன் பண்ணல. அடுத்த நியூஸ் என்னன்னா, பாடகர் தேர்குறள் அறிவு, அதாவது என்ஜாமி அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, அவர் வந்து முதலமைச்சர் விஜயை சந்திச்சு நீட் தேர்வு பத்தி பேசுறதுக்காக போயிருக்காரு. அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால போலீசார் அவரை கைது பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் தேர்வுக்கு எதிரான குரலை ஒடுக்குவதா, நீட் தேர்வுக்கு எதிரான குரலை செவிமடுக்க வேண்டுமே தவிர ஒடுக்கக்கூடாது. தேர்வே ஒரு மோசடியாக மாறிவிட்டது. அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் அவர் முதலமைச்சரை சந்திச்சிட்டாரு. அந்த கேப்ல இவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாங்களா? இது பழைய வீடியோ தான், ஆனாலும் பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்னா நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை தூக்குவானா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவரை அழைத்து போனாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சர். அரே பூமர் அங்கிள், நீங்க எலும்ப முறிச்சு தான் பாருங்களே என்ன நடக்கும். தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் நீங்க எலும்ப முறிச்சிட்டு தான் பாருங்களே. பூமர் அங்கிள், உங்களை பூமர்ன்னு தான் சொல்ல முடியும். அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு பொது இடத்துல மேடை போட்டு இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்றீங்க. இதுதான் உங்க கட்சியோட கொள்கையா என்ன அங்கிள்? பூமர் அங்கிள், இவ்வளவு மோசமா பேசுறீங்க. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நீங்க கொலை முயற்சி விடுறீங்க, அது பொது மேடையில. என்ன அங்கிள், இதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லு? உங்களை வளர்த்த ஸ்டாலின் அங்கிள், நீங்க என்ன அங்கிள் சொல்லி குத்துக்கிறீங்க? ஒரு பக்கம் பார்த்தா பூமர் அங்கிள்ங்க கதறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜென்சின்ற ஒரு பேர்ல அங்கிள் ஆன்டி கதறாங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? அசால்ட்டா சொல்றாரு எங்க தளபதியே. எங்க அண்ணன் சொல்றாரு எலும்பெல்லாம் முறிச்சிடுவோன்னு. அப்புறம்
தளபதியோட தங்கச்சிங்கோ, அண்ணனுங்கோ, அம்மாங்கோ, அக்காங்கோ எல்லாம் சும்மா இருக்குவாங்களா ஸ்டாலின் அங்கிள்? கொஞ்சம் ஆச்சு பேசிக் காமன் சென்ஸோட நடந்துக்க சொல்லுங்க ஸ்டாலின் அங்கிள். பொது மேடையில இப்படி பேசிடுறீங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சுன்னா ஐயோ அப்பாப்பா. என்ன ஸ்டாலின் அங்கிள், உங்க அப்பா கருணாநிதி தாத்தா எல்லாருக்கும் நல்ல ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுக்கிறாரு. அவர் பண்ற ஆக்டிங் அப்படியே இங்க பண்றாங்க. ஐயோ ஐயோ என்ன கொலை முயற்சி பண்றாங்க, என்ன இப்படி பண்றாங்க, என்ன அப்படி பண்றாங்க, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். வாட் இஸ் திஸ் அங்கிள்? கொஞ்சம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு பூமர் அங்கிள் அவங்களுக்கோ ஜென்சி அவங்களுக்கோ கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அது சரி, உங்களுக்கு தான் நீங்க ஏன் சொல்லி கொடுக்காத இருக்குவீங்க? நான் தான் பேசின்கிறீங்க. தேங்க்யூ. உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. பிரெயின் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி. யாரா இவன்? பல்ராம் நாயுடியும் தெலுங்கு பாலகிருஷ்ணாவையும் டபுள் ஷூட்னு பி ராமானுஜம் மாதிரி பெடாத்தி கிடக்குறாங்க. யாரா நீங்க? வாங்க பைத்தியம், இங்க வாங்க. ஆனரபிள் முதலமைச்சர் விஜய் சார், உங்க பொண்ணதான் உங்க கூட இல்ல. எங்க அப்பாவாது குடிய வச்சு குண்டி வழியா முதுகெலும்பை எடுக்காம என்கிட்ட சேர்த்துருங்க சார். டபுள் சார். Trouble sir. Sir, brain, human body, human brain sir. But trouble sir. இப்படியே பி ராமானுஜம் உப்புளி பார்த்த சாரி மாதிரி 3 கெட்டப்போ ஒரே ஆளை போட்டுன்னு காலையில இருந்து பெணாத்தி கிடக்குறார். பாலகிருஷ்ணாவையும் மன்ராம் நாயுடையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி எங்க தாலி அறுத்து கிடக்குற காலையில இருந்து. இப்படி நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பெணாத்தனை எப்படி இருந்து மண்டை காஞ்சி போதா இல்லையா? இப்படியே காலையில இருந்து பெணாத்திக்கிறாங்க இவன். அதாவது என்ன கதனா, இங்கிலீஷ்ல பேசுறான் இவனே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றான், தமிழ்ல பேசுறான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றான். டேய் உன்னை இதெல்லாம் யாரா கேட்டா? யாரா நீ? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதாவது ஆனரபிள் மினிஸ்டர் சார், எங்க அப்பா விளாத்திக்குளத்துல என்ன உழைப்பு உழைச்சிருக்காரு தெரியுமா? ஒரு +2 மாணவி கழிப்பிடத்துக்கு போயிருக்கும் போது, அதாவது கொல்லப்புறத்துக்கு போகும்போது 2 திருட்டு நாயங்க கற்பழிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி சீரழிச்சு போறாங்க சார். அந்த கிராமத்துல ஒரு பொது கழிப்பிடம் கூட இன்னை வரைக்கும் கட்டாம ஒரு சாதனையை படைச்சிருக்காரு சார் எங்க அப்பா. அப்பா விளாத்திக்குளத்துல எங்க அப்பா தான் சார். அப்படியே ஊரோட டாப் எங்க அப்பா தான் சார். ஊரோட டாப்ன உடனே இப்ப என்ன பண்ணாருங்க, முதுகெலும்பை குடிய வச்சு ஊட்டி வழியா ஊரோட பாக்குறீங்க சார். நீங்க தப்போ சார், தப்போ. நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவேன். டபுள் ஷாட். ஹியூமன் பாடி இஸ் பிரெயின் இஸ் குண்டி பிரெயின் இட்ஸ். Brain is the power house of the body. All important decisions of the body is taken in the brain. டேய் இரு, நீ முதல்ல வக்கீலுக்கு படிக்கிறியா இல்ல நியூரோக்கு படிக்கிறியா? என்னடா மூளை கீழ எல்லாம் பேசிட்டு இருக்காடே? இல்லாத டிபார்ட்மெண்ட் பத்தி பேசாதடா. ஒன்னு தமிழ்ல பேசு இல்ல இங்கிலீஷ்ல பேசு. அது நான் தமிழ்ல சொன்னது நீயே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ற, இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற. ஆட அரமெண்டலே. ஏய் கேமராமேன், தயவு செய்து மைக்க வாங்கிட்டு வைக்காதீங்கடா. கடிச்சு தின்னட போறா பையன். ஒரு மாதிரியாதான் மக்களே இருக்கு. பேச்சு நடுவுல தம்பி சொல்றாப்ல, அப்ப நிறைய நல்லது பண்ணிருக்காரு அந்த ஊருக்கு. என்ன நோட்டினாரு? ஒரு சின்ன ஒரு பொண்ணோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லாம அத்தனை நாள் அலை கடிச்சு வந்தானா உங்க அப்ப நீ தூக்குற இங்க அப்ப ரொம்ப நல்லது பண்ணாருன்னு. மக்களை நீங்க சொல்லுங்க, இப்படி அரமெண்டல் மாதிரி இருந்துட்டு பைத்தியக்காரத்தனமா பேசுற இந்த பையனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஓடுதுன்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிருப்பாங்க மக்களே, பாத்துருப்பீங்க. எதனால? வாயினால. அவர் சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் விஜயன் அப்படி பேசலாமா? எலும்புனா நான் உடைச்சிருவேன் சிஎம் எலும்ப அப்படின்னு பேசினா சும்மா விடுவாங்களா போலீஸ்? அதை மொத்தமா முடிச்சு விட்டாங்க. இந்த வீடியோ பாருங்களேன். பாத்துக்கலாம் மக்களே, வாயினால தானே அரெஸ்ட் பண்ணாங்க. உடைச்சிருவாரா எலும்புலாம்? உடைச்சிருவாரா சிஎம் எலும்ப? இப்ப போலீஸ் உடைக்க போறாங்க எலும்ப. ஜெயிலுக்கு 15 நாள் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க மக்கள் இவரை. ஏன்னா சிஎம் அப்படி பேசலாமா? அதனாலதான் போலீஸ் ஜெயில எலும்பு சூப்பு கொடுப்பாங்க, வாங்கி குடிங்க. சரியா? அது மட்டும் இல்ல மக்களே, அவரோட மகனும் அப்படிதான் பேசுறாங்க. இவங்கெல்லாம் திருத்த முடியாது. உங்க அப்பா இதனாலதான் ஜெயிலுக்கு போனாரு, வாயினால தானே. அதே மாதிரி நீயும் அப்படிதான் பேசுற. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார்.
உழைச்சிருக்காரு. இப்ப நான் காட்டுற மக்களே என்ன கிழிச்சிருக்காரு அவங்க அப்பான்னு நான் காட்டுறேன். அண்ணா நம்ம இடத்துல போய் நீங்க பூஜை பண்ணிருக்கீங்களா? அது எப்படி முறையான? உங்ககிட்ட நான் மனுவும் கொடுத்துருக்கேன், 2வது கேஸும் போட்டிருக்கேன். இது நிலுவையில இருக்கும்போது நீங்க போய் செய்யலாமா? நீங்க முன்னுதாரணமா இருக்கலாம் பாருங்க. எந்த இதுல கேஸ் போடுறீங்க? எதுனே? மதுரை ஹைகோர்ட்ல. அது நீங்க கேஸ் போட்டு 6 வருஷம். அப்ப செய்யறது முறையானே? இல்லண்ணே, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப விஓ தாசில்தார் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. தாசில்தார் அவருக்கு வந்து விஓக்கு எதுவும் தகவல் சொல்லல. எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, உங்களுக்கு தகவல் கொடுக்காம நாங்க எந்த காரியம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. பேசணும். ஆனால் தாசில்தார் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படும் நிலையில் மார்கண்டேயன் மீது SS ரவி மோசடி புகார் அளித்துள்ளார். நேத்து தான் நான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த வந்து பூஜை போட்டு நேற்று காலையில பூமி பூஜை போட்டு இன்னைக்கு காலையில JCB வச்சு தோண்டிட்டு இருக்காங்க. அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது. எங்க குடும்ப உறுப்பினர்கள் 27 பேர் இருக்கும். எங்களுக்கு இதோட பட்டாவை வந்து வழங்கணும்னு நான் எங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருந்தாலும் தாசில்தாரும் இதை ஒத்துக்கல, கலெக்டரும் ஒத்துக்கல. எம்எல்ஏவோட தனிப்பட்ட துஷ்பிரயோகம் இந்த இதை வந்து அவர் செய்திருக்காரு. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த திமுக அடுத்த 26 எலெக்ஷனுக்கு சீட்டு கேட்பணும் என்னன்னு ஆதிக்கமே இல்லாம தன்னுடைய சுய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் எம்எல்ஏ மார்கண்டேயன் செய்த ஒரு சூழ்ச்சி தான் இந்த பேட்டி இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கேன், DSP கொடுத்திருக்கேன், SP கொடுத்திருக்கேன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன். பாத்தீங்களா மக்களே, அவர் பண்ண திருட்டு வேலையை. இதெல்லாம் வந்து உத்தமன்னு அவரோட பிள்ளை வந்துட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. பாத்தீங்களா, உங்க அப்பா ஒரு கேவலமான ஒரு ஜென்மம், அதுதான் உண்மை. அவரையும் எங்க அண்ணனையும் வந்துட்டு சேர்த்து வச்சு பேசலாமா? எங்க அண்ணன் மக்களுக்காக நல்லது பண்றதுக்கு வந்திருக்காரு, நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா உங்க அப்பா என்ன பண்றாரு? மக்கள் கிட்ட இருந்து சொத்தை புடுங்குறாரு, திருட்டு வேலை பாக்குறாரு. பேசலாமா? நீ எல்லாம் பேசலாமா? அதுவும் வந்துட்டு அவரோட பர்சனல் மேட்டரை வந்துட்டு பேசுறீங்க. இதனாலதான் உங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போனாரு, தேவையில்லாம பேசி. இப்ப நீயும் அடுத்த ஜெயிலுக்கு போறியா? அதுதான் நடக்க போகுது மக்களே, பாத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பல பேர், இந்த DMK சப்போர்ட்டர்னு பல பேர் வந்துட்டு விஜயனோட பர்சனல் மேட்டரை இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவனோட மூளை வந்துட்டு இங்க இல்ல மக்களே, வேற எங்கேயும் இருக்கு. அதனால அந்த மாதிரி கேவலமா வந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க அப்பாவோட ஒழுங்கா போய் பாருங்க, சரியா? உங்க அப்பா எவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மம்னு இந்த வீடியோல பார்க்கும்போது தெரியுது. மக்கள் கட்டையில இருந்து நிறைய கொள்ளை அடிச்சு நல்லா சேர்த்துட்டீங்க. உங்க நேரம் வந்துட்டு அந்த கொள்ளை அடிக்க முடியலனால பொது இடத்துல இந்த மாதிரி கேவலமா பேசினா விடுவாங்களா சும்மா? உடச்சு எலும்புலாம் உடச்சு உங்க அப்பா சொன்னாரு பாருங்க. இப்ப யாரோட எலும்பு உடைய போகுதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு, அப்ப தெரியும். ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை இந்த மாதிரி திமுக கேடுகட்ட புறம்போக்கு பரதேசம் எல்லாம் மேடேறி மைக்கு பிடிச்சி என்ன பேசுவான்? அதை வந்துட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களும் பார்த்துட்டு இருக்கணும், தாவேக்க தொண்டனும் பார்த்துருக்கணும், விஜயன் தம்பி நாங்களும் பார்த்துருக்கணும். அப்படிலாம் இங்க முடியாடா. இந்த வீடியோ முடிஞ்ச அந்த புறம்போக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு ஆதங்கத்துல ஒரு வார்த்தை விட்டேன். அதுக்காக என்னோட நண்பா நண்பீஸ், என்னோட தாவேக்க தொண்டர், என்னோட தமிழ்நாட்டு மக்கள், என்னோட விஜயனா கிட்ட நான் கைகூப்பி மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஏன்னா குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறவங்களை இந்த மாதிரி கேவலமா அசிங்கமா பேசும்போது யாருங்க பார்த்துட்டு இருப்பா? நான் கேட்கிறேன். ஒருத்தன் சொன்னா நீ நாதாரின்றான், ஒருத்தன் நீ குடும்பத்தை பக்கம் மக்கள் சொல்றான், இன்னொருத்தனா கையால முறிப்பேன்னு சொல்றான். இதான் என்னடா நீங்க பண்றீங்க? இதெல்லாம் உண்மைன்னு சொல்றேன். இவன் வீடியோ நான் திருப்பி ரீப்ளே பண்றேன். திருப்பி இருக்க போற பாத்துருவாங்க. நீ முதல்ல இந்த வீடியோ போற பாத்துருவாங்க, பாத்துட்டு கத்தோம். அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக என்ன யோக்கியமா வேண்டியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்லியா? முதல்ல உன்னுடைய மனைவிக்கு பதில் சொல்லு, உன்னுடைய மனைவிக்கு பதில் சொல்லு. நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவிட்டியா? உன்னுடைய மனைவி வந்தாளா? இல்லையா உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். நம்ம இப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்க, உட்கார விட்டாங்க. மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இதெல்லாமே பண்றது தத்தி புறம்போக்கு உதயநிதி தான். அது ஏன்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவரை இறக்கி பேச வச்சு இந்த மாதிரி பேசும்போது தப்புன்னு தெரியும். அது அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு பேச்சனுமே இல்ல, எங்களுக்கு கருத்துமே இல்ல, எங்களை பேச அரசு பண்றாங்க, இது அவங்க அரசியலா அப்படின்னு பண்ணாங்க. பேசுற ஃபுல்லா அசிங்க கேவலம். இது நடவடிக்கை எடுத்தா இவங்களை கலைப்பாங்க. இதுதான் பண்ற அரசியல் மக்களே. நான் இதோ நிக்காது, இந்த 3 பேரும் நிக்காது, இன்னும் நிறைய பேர் இறக்கிட்டு பேச வைப்பான். இதுதான் பண்ற வேலையை, இவன் பண்ற வேலை இதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே காணும். இதுக்கு சில கொத்தடி மேல வந்து சொம்பு தூக்குது இல்லையா? செருப்பக்கால் டெலிட் பண்ண உனக்கு நான் செருப்பக்கால் டெலிட் பண்ணா. இந்த வீடியோ கூட பார்த்துட்டு கதைக்கிறேன்னு சொன்னா இதே இடத்துல வந்து ஸ்டாலினை பத்தி கேட்டா நீங்களா விட்டுருவீங்களா? இல்ல கொன்ற மாட்டீங்களா? அதே டைம்ல கேட்கிறேன், இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு கதைக்கிறீங்களே. ஒரு ஜேர்னலிஸ்ட் மேல நீங்கள அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டீங்களே, சவுக்கு சங்கர், பிளிக்ஸ் ஜெரால்டு, அப்புறம் நேதாஜி, இவங்களை எங்கடா வைப்பீங்க? அவங்கள என்ன செஞ்சாங்க? மக்கள்கிட்ட பிரச்சனை எடுத்து பேசினாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணீங்கடா. அப்ப எங்கடா போச்சு உன கருத்துமா போறவங்க? எங்க போச்சு? மக்களே, இதுதான் உண்மை. முடிஞ்ச வரை இவங்க நல்லா பாத்துக்கோங்க. வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல எல்லா திமுக ஓட விடுங்க. முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதால விளாத்தி குளத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்களை இன்னைக்கு அரசு வந்து கைது பண்ணிருக்கீங்க. முட்டாள் மாதிரி பேசுறீங்க. ஆக்சுவலி நியூஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியல. நீங்களாம் எதுக்கு வீடியோ போடுறீங்க? முதலமைச்சர் அவர்களை முட்டாள்னு சொன்னதுக்கு அந்த பாவப்பட்ட எம்எல்ஏ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். சார் வந்துட்டார் வீடியோ போடுறதுக்கு.
நியூஸ பாருங்க சார், நீங்க ஒருத்த நியூஸே பாருங்க. அவர் ஒண்ணும் முட்டாள் அப்படின்னு சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணல. சிஎம் அவர்களை நீ சட்டசபைக்கு வாடா, உன் முதுகெலும்பு உடைக்கிறேன்டா அப்படின்னு பேசின அந்த ரவுடி எம்எல்ஏ, ரவுடி மாதிரி பேசின ரவுடி எம்எல்ஏ அவர்களை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடிப்பு. சரியா? நியூஸ ஒழுங்கா பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நீங்க எப்படியும் அந்த உண்மை, நேர்மை, கருமை, எருமை எல்லாம் உங்களுக்கு வராது, சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அப்படி. திராவிட முன்னேற்ற கழகம். வேற எப்படி பேசுவீங்க? இப்படிதான் பேசுவீங்க. இது ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? உங்களுக்கு பெண்களை மதிக்க தெரியாது, பெண்களை அசிங்கசியமா பேசுவீங்க, அதுக்கு கேஸ் போடுவாங்க, உங்க கட்சியில இருக்கிறவங்க உங்களை காப்பாத்திடுவாங்க. இவரு சிஎம்ஐயே வாடா போடா உன் முதுகெலும்பு உரிச்சிருவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விடுவாரு. அதுக்காக அவரை கைது பண்ணிருக்காங்க. அது ரொம்ப பெரிய சாமி குத்தம்னு சொல்லிட்டு நீங்க சப்போர்ட்டுக்கு வரீங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? உங்க கட்சி தலைவர் அறிக்கை விடுறாரு. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கும்போது 75 வருஷமா இந்த கர்மத்தையடா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க. 75 வருஷ கட்சி பெண்களை அவதூறா பேசுறவனையும், ஒரு சிஎம் வாடா போடா குறுக்க ஒடிச்சிருவேன் கொலை மிரட்டல் குடுக்கறவரையும் காப்பாத்துது. இவ்வளவுதானா நீங்க? டிஎம்கே இவ்வளவுதானா? நான் கூட என்னென்னமோ நினைச்சேன்டா. என்ன நினைச்சேன்னு கேட்க கூடாது. இந்த விவகாரம் அடுத்த கட்டத்தில் என்ன திருப்பத்தை எடுக்கப் போகிறது? அரசியல் கட்சிகளின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த சர்ச்சை தமிழக அரசியலில் இன்னும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.